நம்ம உண்மையை பேசுற வரைக்கும் எனக்கு இன்னும் ஒன்றும் கிளிக்க முடியாது. இது தவறுனா இது தவறு. குழந்தைங்கிட்ட போயிட்டு ஆண்களும் புணரலாம், பெண்களும் புணரலாம்னு உட்காந்து பேசி அதை நியாயப்படுத்திக்கிட்டு அதை கார்ட்டூன்ல திணிக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து அதை திணிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால குழந்தைங்க நாசமா போயிட்டு, வெளிநாடுகளில் குழந்தைகள்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டிலே அதை பண்றது தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்க சூழல்ல, சமூக சூழல் நீங்க பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ அசிங்கம், குழந்தை பசங்க பேசுறதுல இருந்து செயல்படுறதுல இருந்து காமமும் அசிங்கமும் புறையோடி போய் கிடக்கு. இந்த தமிழ் சமூகத்தை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க? குடியும் போதை வசதியிலையும் மாட்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். பாக்குறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வட இந்தியர் இது வந்து கொலை. யாரா கொலை பண்ணா? அவங்களும் வட இந்தியர்கள் வந்து கொலவெறியாட்டம். ஒரு சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தை செவத்துல அடிச்சு கொண்டிருக்கேன். போதை தான் அதுக்கும் எல்லாம் போதையும் தவறான சிந்தனையும் ஆபாசமும் மண்டையில ஏறி படரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் ஆப்னு ஒருத்த வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். சின்ன பெண்கள்லாம் வந்து பாலியல் விபச்சாரத்துக்கு வாய்ஸ் விபச்சாரம், அசிங்கமா ஆபாசமா பேசி. நாளை அந்த பெண் தாண்டா உன் குழந்தைக்கு தாயி. இதை யோசிடா. அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்காம போயிருப்பதா? அந்த பொண்ணு என்ன குழந்தை பெற்றுக்காம போப்பதா? 10, 15 ஒரு நாளைக்கு 100 ஆண்கள்ட்ட உட்காந்து காமம் சொட்ட பேசிக்கிட்டு இருக்கா. யாரோலாம் இல்ல. உங்க வீட்டுல, என் வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க வீட்டுக்கு தெரியாம போன் வச்சு பண்ணிட்டு இருக்கா. தமிழ் சமூகம் கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசியத்தை நாங்க காப்பாத்துறோம், மீட்டு எடுக்க போறோம்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கையை பெற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்து வேட்பாளரை நிப்பாட்டி நீ எதிர்த்து பாடுறான்னு சொல்லிட்டு எதிர்க்கிறவனையும் பொட்டி வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு திமுக என்னடா வேறுபாடு? என்ன வேறுபாடு? அது மட்டும் இல்லைன்னா இப்ப திமுக எப்படி பாஜக திமுக எதிர்த்தா பாஜக அதேதான் நீங்க பண்றாங்க. அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்ற இந்த சினேரியோல இருந்து வா, நீ வரமாட்டானுங்க, பேச்சுக்கே வரமாட்டாங்க. வேற எதையாவது எடுத்து உருட்டிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க, அதிமுக ஆதரிச்சானே, எங்கடா ஆதரிச்சேன்? நீ ஆதரிச்சேன் 10 பொய்ய சொன்னா கோயபிள்ஸ் தத்துவத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு தத்துவம் வந்து தமிழ் தேசியம் தத்துவம் இல்ல, கோயபிள்ஸ் தத்துவம். கோயபிள்ஸ் தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம மக்களுக்கு தெரியல. கோயபிள்ஸ்னா என்னன்னா, பல பேர் ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொன்னா அது என்ன ஆகும்? அது உண்மையாக இருக்குமோன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த பொய் உண்மையாக மாறிவிடும். இந்த கோயபிள்ஸ் தத்துவத்தை புடிச்சுக்கிட்டு அதிமுகக்காக பிரச்சாரம் பண்றான்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு நயவஞ்சகத்தனமா ஒரு அரசியலை செய்யற துப்புக்கட்ட அரசியல் இது. நேருக்கு நேர்மையோட இவங்களால எதிர்க்க முடியல. இந்த விஷயத்துக்கு வா, வரமாட்டானுங்க. முதுகு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு அவதூற பரப்புறது, அசிங்கத்தை. உங்களுக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசமே இல்லடா. உங்களை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசினதுக்கு நாங்க எங்க வாயை பெனாயில் போட்டு கழுவணும்டா. அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு.